55 ஒரு பட்ஜெட்டா சார்? எங்க கிட்ட வீடு மட்டும் வாங்கி பாருங்க, கார் வாங்குற யோகம் தானா கூடி வரும். நல்ல வேலை ஞாபகப்படுத்துனீங்க. கார் பார்க்கிங் இருக்குல்ல? கார் பார்க்கிங் நல்ல ஸ்பேசியஸா இருக்கு சார். அதுக்கு ஒரு 4 லட்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துடணும். கார் பார்க்கிங்க்கு 4 லட்சமா? நானே பழைய ஆல்டோ கார் தான் வச்சு உருட்டிட்டு இருக்கேன். பேசாம வீட்டை காலி பண்ணிட்டு வரும்போது அத பழைய பேரிச்சம்பளத்துக்கு போட்டு வந்துடுறேன். நான் சொல்லல புது கார் வாங்குவீங்கன்னு. சொல்லி முடிக்கல, பழைய காரை கொடுத்துட்டு புது கார் வாங்குற யோகம் தேடி வந்துருச்சு பாருங்க. சார் கடுப்பேத்தாதீங்க. இன்னும் வேற என்னத்துக்குலாம் தனித்தனியா சார்ஜ் போடுவீங்க? அப்புறம் என்ன சார் பெருசா கேட்க போறேன்? இபி கனெக்ஷனுக்கு ஒரு 1 லட்சம் கொடுத்துருங்க. மெயின் டோருக்கு ஒரு 45,000, 4 ஜன்னலுக்கு ஒரு 25,000, கிரில் கேட்டுக்கு ஒரு 10,000 ரூபாய். அவ்வளவுதான் சார். ஏன் செங்கல் சிமெண்ட் எல்லாம் விட்டுட்டீங்க? என்னப்பா இவ்வளவு வெள்ளந்தியா இருக்கா? ஏன்ட கேட்ட மாதிரி வேற பில்டர்ட்ட போய் கேட்டுறாதப்பா. அப்புறம் அதுக்கும் தனியா சார்ஜ் போட்டுற போறாங்க. வீடு வாங்கினதுக்கு அப்புறம் பில்டிங்ல ஏதாவது ப்ராப்ளம்னா உடனே பார்த்து தருவீங்களா? என்ன இப்படி கேட்ட தம்பி? ஏதாவது ப்ராப்ளம் கால் வந்தா ½ அன் ஹவர்ல வந்து செக் பண்ணிடுவோம். அதுக்கு தனியா சூப்பர்வைசர் போட்டு ஒரு டீமே ஃபார்ம் பண்ணிருக்கேன். இல்ல வெளியில கேட்ட வரைக்கும் பணத்தை வாங்குற வரைக்கும் ஒரு மாதிரி, பணத்தை வாங்கின அப்புறம் வேற மாதிரின்னு கேள்விப்பட்டனே. ஆஹா, எவனோ நம்ம கிட்ட வீடு வாங்கின பயலாத்தான் இருக்கும். வேற மாதிரினா வேற மாதிரி தம்பி.